சென்னை சைதாப்பேட்டை பேருந்து நிலையத்தில் சேதமடைந்துள்ள மேற்கூரைகளை சீரமைத்து கழிவறைகளை அமைத்து தர வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ரஃபீக் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பேருந்து நிலையம் தான் தற்போது இருந்து வருகிறோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய ஓட்டை உடைச்சலாக இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய இந்த அரசு பேருந்துக்காக காத்து கொண்டிருக்கும் பயணிகள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். அதாவது இருக்கக்கூடிய இந்த இடங்களில் மழைநீர் வடிகால் இருக்கக்கூடிய பாதாள சாக்கடைகள் உடைந்த நிலையில் இருக்கும் காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி உடனடியாக இந்த பணிகளை செய்து சீரமைக்கும் பணிகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்பதுதான் அரசு பேருந்தின் பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய இந்த ஓட்டை உடைச்சலாக இருக்கக்கூடிய இந்த கூரைகளை உடனடியாக மாற்றமைக்கும் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும். அமருவதற்காக சேர்கள், பழங்கால சேர்கள் போடப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி இங்கே மழை பெய்தாலோ அல்லது வேறு ஏதேனும் மழை பெய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அவர்கள் ஒதுக்குப்புறமாக நிற்பதற்கு வாய்ப்பில்லாத வகையில் இருந்து வருகிறது. இங்கே நெல் கூட கண்டிப்பாக தேவை. ஏன்னா நிற்கிறதுக்கு உட்காரத்துக்கு எந்த ஒரு விதத்தில் மழை வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பஸ்ஸு நிற்கிற அளவுக்கு ஒன்றும் இங்கே இடம் இல்லை. ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பஸ்ஸு ஏறத்துக்கோ இறங்கிறதுக்கோ ஒதுங்கிறதுக்கு முதல்ல இடம் கிடையாது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். இங்கே எதுவும் வழிகள் இல்லை, ஒரு மரம் எதுவுமே இல்லை. எதுவும் இல்லாமல் அப்படியே இருக்கிறதால ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் பாத்ரூம் வசதி வேணும். நல்லா கூரைகளும் நல்லபடியாக செயல்படுத்தணும். மழை வெயில் டைமில் வந்தால் கூட மக்கள் ஒதுங்குற மாதிரி வழிமுறையை செய்யணும். மற்றபடி கொஞ்சம் பாத்ரூம் கழிவறைகள் எவ்வளோ இருக்குது, ஃபஸ்ட்டில் இருந்தது, இப்போ கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். பேருந்து நிலையத்தை சீரமைச்சு கொடுத்து, ஏன்னா மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. மழை காலமாக இருக்குது, நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் நிற்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பொம்பளை பிள்ளைங்களே ரொம்ப சிரமப்படுறாங்க. ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு கூட சௌகரியமே இல்லை. அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது அதனால் பாத்ரூம் வசதி பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். மக்கள் எங்கே போய் நிற்பாங்க சொல்லுங்கள்? எங்கே வருது? அவங்க இஷ்டத்துக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் எடுக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவங்கள மனுஷன் தானே இந்த டிராஃபிக்கில் ஓட்டிகிட்டு வரணும். அவங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவையில்ல, புரியுதுங்களா? இப்போ நம்ம நினைக்கிறோம் நம்ம சௌகரியத்துக்கு பஸ் வரலன்னு நம்ம மனவேதனைப்படுறோம். அது தப்பு. அது ஏன்னா அந்த டிராஃபிக்கில் அவங்க வந்துட்டு போயின்னு கால் வலி. இப்போ நானும் ஒரு டிரைவர் தான். ஏன்னா எனக்கும் தெரியும் அந்த கஷ்டம் என்ன ஏதுன்னுட்டு. அவங்களே நம்ம குறை சொல்ல முடியும். கொஞ்சம் பஸ்ஸுங்களை கொஞ்சம் விட்டாங்கன்னா, எக்ஸ்ட்ரா விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பொதுமக்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாங்கள் இப்போ இந்த 51B நான் காத்துன்னு இருக்கேன். 3/4 மணி நேரமாக காத்துன்னு இருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு 3/4 மணி நேரமாக காத்துன்னு இருக்கேன். 4:30 மணிக்கு வரேன்றாங்க பஸ்ஸு. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய இந்த பாதாள சாக்கடை திறந்த மெனிக்காக இருப்பதால் நிழல் கூடைகளாக இருக்கக்கூடிய இந்த இடத்தில் சிறுநீர்கள் கழித்துவிடும் வருகின்றன. சிறுநீர் கழிப்பதற்காகவே இருக்கக்கூடிய பொதுமக்கள் இங்கு சென்று வருகின்றன. இதனால் தொற்று அபாயங்களும் இருக்கக்கூடிய அரசு பேருந்து பணியாளர்களுக்கும் மற்றும் இருக்கக்கூடிய நடத்துனர்களுக்கும் மிகவும் ஆபத்தான நிலையில் தொற்று அபாயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி இன்று இருக்கக்கூடிய சிடிகே இருக்கக்கூடிய இந்த சைதாப்பேட்டையிலிருந்து செல்லக்கூடிய இந்த பேருந்துகளில் நடத்துனருக்கான அமரும் சீட்டும் இல்லாமல் நிலையில் இருப்பதாகவும் நடத்துனர் அவர்கள் தனது வேதனை தெரிவித்து வந்தனர். சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசு பேருந்து நிலையத்தை ஓட்டை உடைச்சலாக இருக்கக்கூடியது பழுதாகி நிற்கக்கூடிய நிலையில் ஏற்பட்டு வருகிறது. போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு உடனடியாக இங்கே ஓட்டை உடைச்சலாக இருக்கக்கூடிய இந்த சைதாப்பேட்டை அரசு பேருந்து நிலையத்தை புதிய பேருந்து நிலையமாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இருக்கக்கூடிய அரசு பேருந்து பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமனுடன் செய்தியாளர் ரஃபீக்.